இந்த ப்ளே ஸ்டோரில் போங்க. போனோன்னா CBTன்னு ஒரு ஆப் இருக்கும். இது எதுக்குன்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம்ல திங்கிங் எரர்ஸு, அதெல்லாம் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது அண்ட் எமோஷ்னல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்ப்போங்க. ஓப்பன் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வரும். இது வந்து ஹெல்தி ஆக்டிவிட்டீஸ். இது வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இப்போ சைட் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதில் வந்து டெய்லி கோல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களே ஒரு டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ இல்லை ஏதாவது கிளிக் பண்ணி பாருங்கள், அந்த ப்ளஸ் சிம்பிளை போட்டால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ எந்த கோல் வந்து நம்மளுக்கு இதுவோ அது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து அந்த கோல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோமா இல்லையாந்து இதில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்ஸையும் நம்ம மாற்றி அதை வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஹேபிட்ஸ் வந்து அது எமோஷ்னல் ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கீழே வந்து பாயிண்ட்ஸும் வந்துட்டுருக்கோம். அந்த ஆப் யூஸ் பண்ண நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கேதர் ஆகிட்டு வரும். இது வந்து டெய்லி என்ட்ரி, அதை நம்ம வந்து அப்புறம் பார்ப்போம். பாயிண்ட்ஸ் லாக், அது வந்து சும்மா என்னென்ன ஆப்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு போடுவோம். அந்த ப்ளஸ் சிம்பிளில் போட்டிங்கன்னா அதில் டீட்டெயில்டாக போடுவாங்க. அண்ட் கேலண்டர் சிம்பிளு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டேட்டில் நீங்கள் என்னென்ன பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது போடுவாங்க. அண்ட் சில இதுக்கு வந்து ஆட் பார்த்தோம்னா நம்ம அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. அடுத்தது வந்து ஸோ நம்ம என்னென்ன ஹிஸ்ட்ரி சும்மா இப்போ வரைக்கும் என்னென்னலாம் என்ட்ரி போட்டுருக்கோமோ அதெல்லாம் வரும். அண்ட் டெஸ்ட்டு, ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்கும், செல்ஃப் அசஸ்மெண்ட். ஸோ நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய இது இருக்குது, டெஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம். அதில் போனீங்கன்னா இந்த ஒரு கீழே பாருங்கள் 1/110. ஸோ இந்த மாதிரி 110 கொஷின்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து நிதானமாக எடுத்து பார்க்கலாம் ஃப்ரீ. அடுத்தது மூட் லாகில் வந்து இப்போ வந்து டக்குன்னு நம்ம என்ட்ரு பண்ணோம், ஒரு மூடு எப்படி இருக்குது, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா டக்குன்னு இந்த மூட் லாக் போயிட்டு எந்தெந்த எமோஷன்ஸ் எந்தெந்த ரேட்டில் இருக்குதுன்னு போட்டு நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஃப்யூச்சரில் இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு இன்சைட் கிடைக்கும், நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படி. நெக்ஸ்ட் இஸ் ஆக்டிவிட்டி. அந்த ஹெல்தி ஆக்டிவிட்டியாக பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பென் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வேறு ஏதாவது நம்ம புதுசாக ஒரு ஆக்டிவிட்டி ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்பயர் டைரி வந்து எப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை நம்ம வந்து அதில் கொடுத்துருப்பாங்க, இல்லை நம்மளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து அதுக்கேற்ற ப்ரூஃப்ஸை வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கணும். அதாவது இப்போ வந்து என்ன சொல்கிறேன், டேலண்டட் அப்படின்னா அந்த டேலண்ட்டு நம்மளுக்கு இருக்குங்கிறதுக்கு ஏற்ற ப்ரூஃப்ஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய டாபிக்ஸில் இருக்குது. ஸோ ஒரு அஃபர்மேஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் 2-3 கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் நம்மளுக்கு நடந்திருக்கோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் வரும்போது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வரும். ஸோ இப்போ ஐம் கேப்பபிள் அப்படின்னு போட்டுன்னா சரி ஓகே நான் வந்து இந்த அவார்டு வின் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால இது வந்து நான் கேப்பபிள் தான் அப்படின்னு ஒரு ப்ரூஃப், ஒரு 4-5 ப்ரூஃபோ இல்லை எவ்வளோ உங்களுக்கு நடந்திருக்கோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இது மாதிரி சிபிடிலாம் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அண்ட் நிறைய எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இது முடிச்சுட்டு நீங்கள் அந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ அதுக்கும் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ரிமூவ் பண்ணுறது டியூட்டோரியல் இருக்கும், ஆர்டிகல்ஸ் இருக்கும். இந்த ஆர்டிகல்ஸ் என்னென்னா அந்த பிளாகில் இருக்க இதெல்லாம் இந்த டாப்பிக்காக போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸலட் லைஃப்னு ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அவங்களோட தான் இது இந்த ஆப்பு. ஸோ அவங்க தான் வந்து இதை ஒரு டாப்பிக்காக போட்டிருக்காங்க. ஸோ ஒரு திங்கிங் எரர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸோ அதுக்கெலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க அண்ட் என்ன நம்ம பண்ணலாங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து மெயின் இது என்ன டெய்லி என்ட்ரி. இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்மளோட மூட் எமோஷன் நம்மளுக்கு புரியல அப்படின்னா, இல்லை நம்மளுக்கு வந்து அது சால்வ் பண்ண முடியலன்னா அந்த இதில் எழுதிக்கணும். ஸோ இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் சைடில் கொஷின் மார்க்ஸ்லாம் இருக்கும். அதில் என்ன அதுன்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஒரு தடவை கிளிக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து இது கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தாட்ஸ் என்ன தாட் வந்தது அந்த எமோஷனுக்கு, ஸோ அது என்ன பிலீஃப் இருந்தது, ஸோ இது என்ன ப்ராப்ளம், ஸோ என்னென்ன நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ திருப்பியும் நீங்கள் மெனுக்கு போனீங்கன்னா அதுலேயே வந்து கீழே நிறைய எக்ஸாம்பிள், டைரி எக்ஸாம்பிள்ஸ், ஹெல்த்தி ஆக்டிவிட்டி. ஸோ டைரி எக்ஸாம்பிள்ஸில் வந்து ஒர்க்கு, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன்று போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டில் வந்து ஈவெண்ட். ஸோ என்ன நடந்துச்சு, பாஸ்ட் ஓவர் ஃபார் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்மளுக்கு இப்போ எமோஷ்னலி ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இப்போ எமோஷன் என்னாச்சு, எனக்கு அப்செட்டாக இருந்தது, அனாயிங்காக இருந்தது. தாட்ஸ் என்ன இருந்துச்சு, ஸோ அப்போ வந்து ஃபீல் பண்ணும்போது என்னென்ன தாட்ஸ் இருந்துச்சு. அண்ட் பிலீவ்ஸ்னால் இங்கே என்னென்னா திங்கிங் எரர்ஸை தான் வந்து அதில் பிலீவ்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அது டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதானா நம்ம பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் சேலஞ்சுங்கிறது வந்து நீங்களாகவே எழுதிக்கிறது. ஸோ நீங்கள் எப்படி நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அண்ட் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் நீங்கள் நம்புறீங்க, ஸோ அதுவும் போட்டுக்கணும். அண்ட் அடுத்தது வந்து நீங்கள் அதை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களாகவே ஒரு பிளான் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் கீழே வந்து அது கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எமோஷ்னலி நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வச்சோம்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தடவை வந்து அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியும். பட் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு அது நம்மளோட பிஹேவியரை வந்து நம்ம அதை பார்த்து நம்மளுக்கு கெஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய இன்சைட்ஸும் கிடைக்கும். நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ண நம்மளை பற்றி நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்றுத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்தி ஆக்டிவிட்டீஸில் வந்து அது நிறைய என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம எதனால நான் அந்த ஹெல்தின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அது அவ்வளோவா இதாக தெரியாது. பட் ஃப்யூச்சரில் நம்ம வந்து இதை கோத்ரூ பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இன்சைட்ஸ் கிடைக்கும். அண்ட் சில சமயத்தில் அப்போயே எழுதும் போதே நம்மளுக்கு வந்து அது தெரியும், ஓகே இதில் தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணியிருக்கோமா, ஓகே நம்ம ஓவர் ஜெனரலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.